பொத்தி பொத்தி சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட கடிவயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மர இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, முருகன் அவர்களே, அன்பிற்குரிய சோமசுந்தரம் செட்டியார் அவர்களே, கொண்டல் முருகேசனர் ஐயா அவர்களே, திரளான தாய்மார்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பேச போறது திருவாசகம்னு ஒரு நூல். இந்த திருவாசகம் ஆண்களுக்கான நூலா பெண்களுக்கான நூலா? முதல்ல ஒரு கேள்வி. என்னம்மா இது ஆண்களுக்காகவா பெண்களுக்காகவா? என்னம்மா சொல்றீங்க? தெரியுமா உங்களுக்கெல்லாம்? திருவாசகம் யார் யாருக்கு தெரியும்? சிவபுராணம் யாருக்காவது தெரியுமா? கையை தூக்குங்க. அடே அப்பா, பரவாயில்லையே பரவாயில்லையே. திருவாசகம் மொத்தம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு, 51 பதிகம், 658 பாட்டு. இந்த சிவபுராணம்னு ஒன்று இருக்கா, அதுல 658ங்கிறதுக்கு அடையாளம் இருக்கு. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. எத்தனை வாழ்க? 6 வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. எத்தனை வெல்க? ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரென தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருடுமலை போற்றி. எத்தனை போற்றி? 8 போற்றி. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 6, 5, 8, மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு. அப்படிங்கிறதுக்கு சிவபுராணத்தில் குறிப்பு. சிவபுராணம் திருவாசகம் ஆண்களுக்கானதா பெண்களுக்கானதா? கேட்டனா இல்லையா? என்னம்மா இங்க வந்திருக்கிற கூட்டத்தை பாருங்க, முடிஞ்சு வச்சு. திருவாசகம் பெண்களுக்கானது. திருவம்பாவை யாரு பாடுவா? பெண்கள். திருப்பொற்சுன்னம் யாரு பாடுவா? பெண்கள். திருத்தெல்லேனும் பெண்கள். எல்லாம் அத்தனையும் மாணிக்கவாசக சுவாமி தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு பாடினார். உடம்புலதான் ஆண். இந்த உடம்புங்கிறது ஒரு சட்டை தானமா? இந்த பிறவிக்கு இந்த சட்டை, அடுத்த பிறவிக்கு எந்த சட்டையோ யாருக்கு தெரியும்? இந்த உடம்பு ஒரு சட்டை. சாகுற போது இந்த சட்டையை கலட்டி போடுறோம். ஆன்மா மட்டும் இருக்கு. ஆன்மா ஆனா பெண்ணா? ஒண்ணும் கிடையாது. இந்த சட்டையை வச்சு ஆண் பெண்ணுன்னு சொல்றோம். ஆனா மாணிக்கவாசக பெருமான் ஆணாக இருந்து மனசளவிலே பெண்ணாக மாறி ஆண்டவனை பாடினார். ஒண்ணு தெரியுமா? பக்தி ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமா? என்ன சார் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குறீங்க? என்னம்மா யாருக்கு அதிகம்? சத்தியமா பெண்களுக்கு தான் அதிகம். இன்னொன்னு சொல்லவா? ஆண்கள் கூட மனசளவிலே
தங்களை பெண்ணாக மாற்றிக்கொண்டால் தான் ஆண்டவன் கிட்ட போகலாம். மாணிக்கவாசகர் ஆண் தானே, பெண்ணா மாத்திக்கிட்டு தானே இத்தனை பாட்டு பாடுறாரு. சார், மாணிக்கவாசகர் எங்கேயாவது தன்னை பெண்ணுன்னு சொல்லி இருக்காரா? திருவாசகம் படிச்சிருக்கீங்களா? சிவபுராணம் தவிர வேற என்னமாவது தெரியுமா? சும்மா ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் தெரியலைன்னா உங்களை என்ன பெஞ்சு மேலே ஏற்ற போறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருவாசகத்துல குயில் பத்துன்னு ஒன்று இருக்கு. யாருக்காவது தெரியுமா? இப்ப கையை தூக்குங்க. தெரிஞ்சவங்க. ஐயாவுக்கு தெரியுமா? ஆகா, சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் ஐயா. சிவபுராணம்னு ஒண்ணு ரொம்ப பேர் கையை தூக்குனீங்கல்ல. குயில் பத்து தெரியுமாமா? நான் ஒரு வரி சொல்லுவேன், அடுத்த வரி சொல்லணும். உன்னை உகப்பன் குயிலே. அது யாரு? அது யாரு? எந்திரிங்க, சொல்லுங்க தாயி. உன் துணை தோழியும் அவன். என்ன? உன்னை உகப்பன் குயிலே, உன் துணை தோழியும் அவன். சந்தோஷம் தாயி, நல்லா உட்காருங்க. பரவாயில்ல, விவரமா சொல்லிவிட்டாங்க. அம்மா, ஒன்று கேட்குறேன், இந்த பாட்டை யாரு பாடினா? மாணிக்கவாசகர். அவர் ஆணா பெண்ணா? ஆண் தானே. இப்ப என்ன சொல்றாரு? குயிலே, உன்னை நான் விரும்புவேன், உன் துணை தோழனும் ஆவன்னு சொல்லாம தோழியும் ஆவனுங்கிறாரே. என்ன மாணிக்கவாசகர் தோழனா தோழியா? என்னம்மா இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த அந்த தான் சொன்னாங்க. மாணிக்கவாசகர் தன்னை தோழின்னு சொல்றாருன்னா அவர் என்னவா மாறிட்டாரு? பெண்ணா மாறி போயிட்டாருமா. உன்னை உகப்பன் குயிலே, உன் துணை தோழியும் அவன். அப்போ மாணிக்கவாசகர் மனசளவிலே பெண்ணாக மாறினார். ஏன் சார் திருவாசகம் என்ன, அதுக்கு என்ன அவ்வளவு மரியாதை? ஒன்னு சொல்லவா? கோயில்ல சிவலிங்கத்தை வச்சு திருவாசகத்தையே வச்சு கும்பிடுறது பழக்கம். சிவலிங்கத்துக்கு பதிலா திருவாசகத்தை வச்சு கும்பிடுற பழக்கம் உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எங்க ஊர் தேவகோட்டை. ஐயா இப்ப சொன்னாரு, தேவகோட்டையில ஒரு குடும்பம். திருவாசகம் எத்தனை பாட்டுன்னு சொன்னேன்? மறக்க கூடாது. 658 பாட்டையும் தங்க ஏட்டில எழுதி வீட்டில பூஜை நடக்குது. நம்புறீங்களா? இவ்வளவு ஏடு, அத்தனை பாட்டு, ஒரு தப்பு கிடையாது. 658 திருவாசகம் ஒரு தப்பு கூட கிடையாது. பாடலிங்க ஆசாரின்னு ஒருத்தர் 1943 எழுதியிருக்க. எதை வச்சு? எழுத்தாணிய வச்சு பொறிச்சிருக்க. தங்க ஏடு அற்புதமா இருக்கு. என்ன சார் பார்த்தாப்பல சொல்றீங்க? பார்த்தேன், தொட்டு பார்த்தேன். நட்டும் போல்ட்டும் போட்டு மாட்டி இருக்கு. நட்டு போல்ட்ட கலட்டினா அத்தனை பாட்டு, ஒரு தப்பு கிடையாது. இது என்ன பண்றீங்க? எங்க வீட்டுல இதுதான் பூஜை. ஆமா, சிவபெருமானும் திருவாசகமும் ஒன்னா? ஆமா. இன்னொன்னு கேட்கவா? நாயன்மார்கள் எத்தனை பேரு? எத்தனை பேரு? 63. வெரி குட். அதுல மாணிக்கவாசகர் சேருவாரா மாட்டாரா? இல்லை. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. கேட்க வேண்டாமா? என்னங்க, மாணிக்கவாசகரை கொண்டு போய் 63 சேர்க்காம ஏன் விட்டாங்க? மாணிக்கவாசகர் 63 சேர மாட்டார். என் கணக்குப்படி சுந்தரர் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் மாணிக்கவாசகர், 3ஆம் நூற்றாண்டு. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடின பொழுது மாணிக்கவாசகரையும் அடியார் பட்டியல்ல சேர்க்கணுமா இல்லையா? சேர்க்கல. ஏன் சேர்க்கல? ஏன்னா மாணிக்கவாசகர் அடியாரே இல்லை. இதை சொல்றதுக்கா ஞானலிங்க சுவாமி கோவிலுக்கு வந்தீங்க? ஐயா, மாணிக்கவாசகர் அடியாரே இல்லை. அப்ப அவர் யாரு? சிவபெருமான்.
ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர்னு சிவஞான முனிவர் எழுதுறார். ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். சரி, நடராஜா கோயில்ல பார்த்துருக்கீங்களா? நடராஜா பார்த்துருக்கீங்கல்ல? நடராஜாவுக்கு ரெண்டு பக்கத்துல யார் இருப்பா? யோசிங்க. வலது பக்கம் யார் இருப்பா, இடது பக்கம் யார் இருப்பா? சொல்லுங்க. நடராஜா வர்றாரு, திருவீதி உலா வர்றாரு. நடராஜா வரபோது அவருக்கு ரெண்டு பக்கத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க. காரைக்காலமையார் வரமாட்டார். அந்த அம்மா கீழே உட்கார்ந்து இருக்கும். ஊர்வலத்துல வராது. ஊர்வலத்துல யாரு தெரியுமா? இடது பக்கம் சிவகாமி, வலது பக்கம் மாணிக்க வாசகர். நடராஜ் நம்மளுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். நடராஜா திருவதி உலா வந்தா யாரு வருவா? வலது பக்கத்தில மாணிக்க வாசகன். பலம்னா பலம்னு அர்த்தம். மாணிக்க வாசகர் இடது பக்கம் சிவகாமி. அப்ப என்ன அர்த்தம்? சிவகாமியும் மாணிக்க வாசகரும் சமம். சிவகாமி யாரு? அம்பாள், பராசக்தி, ஆண்டவனுடைய அருள். அருளுக்குத்தான் அம்பாள்னு பேரு. அப்ப மாணிக்க வாசகரும் சிவகாமியும் ஒண்ணுன்னா மாணிக்க வாசகரும் சிவபெருமானும் ஒண்ணு. ஆமா, மாணிக்க வாசகரும் சிவபெருமானும் ஒன்னா? 51ஆம் தலைப்பு என்ன? பரவாயில்லையே. அச்சோப்பதிகம். அச்சோப்பதிகத்துல முதல் பாட்டு என்ன தெரியுமா? சந்தோஷமா. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் வாரும் வண்ணம் சித்த மதம் அறிவித்து சிவமாக்கி என்னை சிவமாக மாற்றி எனையாண்ட அத்தனென கருடியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. சிவமாக்கிங்கிறாரே. அப்ப மாணிக்க வாசகர் ஜீவன் அல்ல, சிவமாகவே மாறிவிட்டார். அதனாலதான் திருவாசகத்தை வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க.